வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் யாஸ் அவர்களுடைய டாக்ஸிக் திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கிறதும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் யாஸ் நயன்தாராவுடைய போர்ஷனை படக்குழு எடுத்துட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய தி ராட்சப் திரைப்படத்துடைய கிளிப்ஸ் வீடியோ நேற்று வெளியானுச்சு. கல்கி வெற்றிக்கு பிறகு இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் பிரபாஸ் நடிச்சிட்டு இருக்கார். இந்த படம் ஹாரர் ரொமான்டிக் காமெடி திரைப்படமாக உருவாகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் மூர்த்தி இயக்கத்தில் தமன் இசையமைப்பில் இந்த படத்தில் பிரபாஸ் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த திரைப்படம் அடுத்த வருடம் ஏப்ரல் 10ஆம் தேதி பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக தியேட்டரில் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க படக்குழு. நடிகர் விக்ரம் அவர்களுடைய தங்கலான் திரைப்படத்துக்கு சென்சார் போர்டில் யூஎஸ் சான்று கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 36 minutes தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் தனுஷ் அவர்கள் தற்போது அவருடைய குபேரன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் இருக்கிறதாகவும் இந்த படத்தை டிசம்பர் மாதம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. கமலஹாசன் எஸ்டிஆர் அவர்களுடைய டாக்லைஃப் திரைப்படத்துடைய 50% டப்பிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு. படத்துடைய மீதக்கட்ட ஷூட்டிங்கை கோவாவில் படக்குழு எடுக்க போகிறதாகவும் படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கையும் செப்டம்பருக்குள்ள படக்குழு முடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. நேற்று கங்கான் திரைப்படத்துடைய ஃபயர் சாங் மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாயிட்டு இருக்கு. மேலும் கங்கான் திரைப்படத்துடைய கிளைமேக்ஸில் கார்த்தி அவர்கள் நடிக்கிறதாகவும் கார்த்தி அவர்களுடைய 5 நாள் ஷூட்டிங்கை தற்போது கங்கான் படக்குழு எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் நடிகர் சூர்யா அவர்களுடைய 44வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய சாங் ஷூட்டிங்கில் படக்குழு தற்போது பிஸியாக ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஃபைனல் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நேற்று தொடங்கியிருக்கு. 15 நாள் இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு படக்குழு படத்தை அக்டோபர் நவம்பரில் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் KGF 3 திரைப்படத்தில் அஜித் நடிக்க போகிறதாகவும் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் அடுத்தடுத்து அஜித் அவர்கள் 2 படம் பண்ண போகிறதாகவும் ஏற்கனவே தகவல் வெளியாயிருந்துச்சு. இந்த நிலையில் பிரசாந்த் நீல் அவருடைய KGF 3 திரைப்படத்துடைய ஒர்க்கை தற்போது தொடங்கியிருக்கிறதாகவும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் அஜித் அவர்கள் வர மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அஜித் பிரசாந்த் நீலை சந்திச்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. மேலும் அஜித் அவர்களுடைய 64, 65வது திரைப்படத்தை பிரசாந்த் நீல் இயக்கப்படுறதாகவும் பிரசாந்த் நீல் யூனிவர்சலில் அஜித் அவர்கள் மாசான ஹீரோவாக வலம் வர போகிறதா அதிகாரப்பூர்வ தகவலே வெளியாயிருக்கு. கோ திரைப்படத்துடைய அடுத்த சிங்கிள் அப்டேட்டை ஆகஸ்ட் 1ஆம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறதா படத்துடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்ச தகவல்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த படத்துடைய 3வது சிங்கிள் ரிலீஸ் அப்டேட்டை வெளியிட போகிறதாகவும் ஆகஸ்ட் 5 அப்படின்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த படத்துடைய 3வது சிங்கிளாக படக்குழு ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது ஒரு மெலோடி பாடலாக உருவாக்கிறதாகவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாடலாக இந்த பாடல் இருக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் கோ திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை அரபு கண்ட்ரியில் நடத்த போகிறதாகவும் கோ திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக ரிலீஸ் ஆக போகுது. ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் வெற்றிக்கு பிறகு ஜெயிலர் திரைப்படத்துடைய 2க்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் தற்போது நெல்சன் ஈடுபட்டு இருக்கார். இது குறித்து யோகி பாபு அளித்த ஒரு இன்டர்வியூவில் நெல்சன் அவர்கள் கோலமாக கோகிலா ஜெயிலர்னு எண்ண வைத்து பல தரமான காமெடி படங்கள் கொடுத்திருக்கார். ஸோ அடுத்ததாக ஜெயிலரில் நானும் ரஜினிகாந்த் இணைந்து பண்ணுற ஒரு டிஃப்ரெண்டான சம்பவத்தை எழுதிட்டு இருக்கார். கண்டிப்பாக அது வேறு லெவலில் வரும். இது குறித்து தயாரிப்பு நிறுவனம் தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வ அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி யோகி பாபு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். இதனால் ஜெயிலர் 2ல் முக்கியமான ரோலில் யோகி பாபு நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மேலும் ஜெயிலர் 2 திரைப்படத்தை ரஜினி அவர்களுடைய கூலி திரைப்படம் உருவானதுக்கு பிறகு எடுக்க போகிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்த வருடம் சம்மரில் ஜெயிலர் 2 திரைப்படத்துடைய ஷூட்டிங் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த படத்தில் பல பேன் இந்திய சூப்பர் ஸ்டார் நடிகர்களும் நடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படியே கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.